மறந்துட்டு நீ மறந்தாதான் உன்னை வீட்டுக்கே நாங்கள் கூட்டிட்டு வருவோம் அப்படின்னு சொன்னாங்க. கட்டாயப்படுத்தி கொடுக்க வச்சுருக்காங்களா எப்படி? கட்டாயப்படுத்தின்னு இல்லை, ஆனால் எங்கள் வீட்டுக்கு கூட போட மாட்டேங்கிறாங்க. ஃபோன் பேசணுன்னா கூட யார்கிட்டயாச்சும் பேசினா கூட நீங்கள் கேட்டு தான் பேசுகிறேன். யாரு? அப்பா கிட்ட அம்மா கிட்ட பேசினாலுமே ஃபோன் வாங்கி தான் பேசுகிறேன். நாங்கள் அட்வொகேட்டுங்க. அப்பாவை வர சொல்கிறேன், நீங்கள் வர சொல்லுங்க. இப்போ உடனே வர சொல்கிறோம். அப்பா எங்க இருக்காருமா? அவங்க கடையில் இருப்பாங்க. இல்லை, அந்த பொண்ணு சேஃபா இருக்கான்னு அந்த பொண்ணே சொல்லட்டும், நாங்கள் பார்த்துட்டு கிளம்பிக்கிறோம். அவங்க அப்பா வரட்டு பாருமா, சேஃபா தான் இருக்காங்க. ஒன்றும் இல்லைம்மா, பேசிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சேஃபா தான் இருக்குன்னு சொல்லிட்டு. ஏமா சேஃபா இருக்கிறியா? முகத்தை காமிக்கிட்டு வெளியில் வரட்டும். உள்ள வாங்க. அவனை மறந்துட்டு நீ மறந்தாதான் உன்னை வீட்டுக்கே நாங்கள் கூட்டிட்டு வருவோம் அப்படின்னு சொன்னாங்க. உட்காருங்க சார், அவங்க அப்பா வரட்டும். எவ்வளோ நேரம் ஆகும்? இப்போ வந்துடுவாங்க, நான் ஃபோன் பண்ணிடுறேன் அவங்க அப்பா. உட்காருங்க சார். கட்டாயப்படுத்தி கொடுக்க வச்சுருக்காங்களா எப்படி? கட்டாயப்படுத்தின்னு இல்லை, ஆனால் எங்கள் வீட்டுக்கு கூட போட மாட்டேங்கிறாங்க. ஃபோன் பேசணுன்னா கூட யார்கிட்டயாச்சும் பேசினா கூட இங்கே கேட்டு தான் பேசுகிறேன். யாரு? அப்பா கிட்ட அம்மா கிட்ட பேசினாலுமே ஃபோன் வாங்கி தான் பேசுகிறேன். சிம் கார்டெலாம் கழட்டி விட்டாங்க. வெயிலியா? உனக்கு என்ன வயசாச்சுமா? 23. வேற ஒன்றும் சித்திரவதை இல்லையா? சேஃபா தானே இருக்கு. ஆனா ஃபோன் தான் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இவனை மறந்தாதான் வீட்டுக்கே விடுவேன்னு சொல்றாங்க. இவங்க உன்னை ரெஸ்கியூ பண்றதுக்கு தான் வந்திருக்கோம் நாங்க. நீ பேசுறது தான் இருக்கு. நான் சேஃபா இருக்கேன்னு அவங்க சொல்றாங்க. இரு, போலீஸ்காரர்கிட்டயே தரேன். நாங்க அவங்க அப்பா தான் பேசுறோம். வணங்க. ஒன்றும் இல்லை, ஒரு 100 ஃபோன் அடிச்சிருக்காங்க இவங்க. அந்த பையன் 100க்கு ஃபோன் அடிச்சிருக்காங்க. அப்புறம் அங்கேருந்து இந்த இதை போய் செக் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. பொண்ணை வந்து சித்திரவதை பண்ணுற மாதிரி ஒரு இது பிளானிங் பண்ணி சித்திரவதை பண்ணுற மாதிரி உங்கள் பொண்ணு அவங்களுக்கு ஃபோன் பண்ணிச்சா, அதனால் பார்க்குறதுக்கு வந்திருக்காங்க. எந்த சித்திரவதை இல்லைன்னா உங்கள் பொண்ணு சொன்னால் போயிடுவாங்க. சரிங்க, நீங்கள் இப்போ ஸ்டேஷன் வந்துடுங்க. பொண்ணை கூட்டிகிட்டு கவுண்டமலைங்க வந்து எழுதி கொடுத்துட்டு வந்துருங்க. இந்த மாதிரி சேஃபாக தான் இருக்கு என் பொண்ணு அப்படின்னு. சரிங்களா? இப்போக்கி ஸ்டேஷன் என்கொயரிக்கு உன்னை கூட்டிட்டு போகலாம். சரியா? அதை வேணா நான் சப்போர்ட் பண்ணி தரேன். ஸ்டேஷன்ல வச்சு என்கொயரி பண்ணி என்ன பண்றதுன்னு முடிவு பண்ணிக்கிட்டோம். சரியா? அப்படிதான் ப்ரொசீஜர் கம்ப்ளைண்ட் மூலமா தான் வந்திருக்குது. அவங்க அப்பா எல்லாம் நாங்க எங்கேயும் அனுப்ப மாட்டேன். நீ நம்ம மேஜருங்க அந்த பொண்ணு. நீ சொல்றதுல இல்ல. அவங்க அப்பா வரணும், நான் அனுப்ப மாட்டேன். தயவு செஞ்சு நீங்க பேசாதீங்க. ஆமாங்க, நாங்க வெயிட் பண்றோம். எங்க பொண்ணை வந்து நான் சேஃபா வச்சிருக்கேன்னு எழுதி கொடுத்துருங்க. சரிங்களா? அதான் ஏன்னா அவங்க மேஜர் தான், அவங்க டிசைட் பண்றது தான். சரி. ஏமா, அந்த பொண்ணு வேலைக்கு எழுக்கு வரப்போ நீங்க எதுவும் பேசக்கூடாதுமாங்க. ஓகேங்க சார், நாங்க எங்களுக்கு வந்து கரெக்டா பண்ணலன்னா நாங்க பேசுவோம். ஆமா ஆமாம்மா. கமிஷனர் ஆஃபீஸர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோமா? சார், என் பேர் ஹரிஹரன். நான் வந்து திருப்பூர்லேருந்து வரேன். நான் ஒரு பிள்ளையை லவ் பண்ணிட்டு இருந்தேங்க சார். ஒரு 3 இயர்ஸாக லவ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்குள்ள இன்னொரு ஒரு டெக்னாலஜி ஒர்க் பண்ணிட்டு இருந்துச்சு. அப்போ நாங்கள் பார்த்து லவ் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து ரீசெண்டாக ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி அவங்க வீட்டில் அலைன்ஸ் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. நான் வந்துட்டு உங்கள் வீட்டில் டைம் கேளு, நான் வந்து நானே உன்னை பண்ணிக்கிறேன், டைம் கேளு அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க அம்மாட்ட போய் சொல்லியிருக்கேன். அவங்க அம்மா அடிச்சிருக்காங்க சார். அடிச்சு எல்லாம் வேணாம், நான் இருக்கேன், நான் சொல்கிற மாதிரி தான் இருக்கணும், எனக்கு பிடிச்ச மாதிரி நீ இருக்கணும், உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கக்கூடாது, கஷ்டப்பட்டாலும் படணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நம்ம பிள்ளை இருந்துட்டு என்ன சொல்லிச்சுன்னா, இல்லை எனக்கு வேணாம், எனக்கு பிடிச்ச பையனை கல்யாணம் பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னதுக்கு சிம்மை எல்லாமே பிடுங்கி அவங்க அத்தை வீட்டில் உட்கார வச்சிட்டாங்க சார். மெசேஜ் பண்ண முடியாது. பாத்ரூம் போனால் கூட பின்னாடி ஒரு ஆள் வராங்களாம்மா, அந்த அளவுக்கு பண்ணி வச்சிருக்காங்க. இது ஒரு அவங்க அத்தை வீட்டுக்கு அனுப்ப 3 days ஆகுங்க சார். ஆனால் வந்து அவங்க அந்த பிள்ளை கேட்டுக்கிட்டே இருந்துட்டா இருக்காம, நான் பண்ணிக்கிறேன், எனக்கு அவனுக்கு 1 வருஷம் டைம் கொடுங்க, 1 வருஷம் டைம் கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்திருக்கு. அது கொடுக்க மாட்டேன், எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நீ பையனை பண்ணிக்கணும், நாங்கள் இப்போ சொல்கிற மாதிரி தான் பண்ணிக்கணும், அங்கே போனால் நீ கஷ்டப்படுவேன், நீ ரொம்ப மிடில் கிளாஸ் ஃபேமிலி அந்த பையன், நீ அங்கே போனால் உன்னை கஷ்டப்படுத்துவாங்க, ஒரு நாளைக்கு நாங்கள் பார்க்குறோம் அப்படி இப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை இது பண்ணியிருக்காங்க. 2 days கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க நமக்கு சார் எல்லாருமே. அந்த பிள்ளை நான் ஸ்ட்ராங்காக இருப்பேங்குது. அந்த பிள்ளை பேசின எவிடன்ஸ்லேருந்து, அந்த பிள்ளை எனக்கு அனுப்பின ஃபோட்டோலேருந்து, அந்த பிள்ளை இருக்க சாட் வரைக்கும், அந்த பிள்ளை வாய்ஸ் மெசேஜ் வரைக்கும் என்கிட்ட எல்லாமே இருக்குங்க சார். அந்த பிள்ளை சொன்னது அது வந்து எங்கன்னா அவன் ரீசெண்டாக சொன்னாங்க சார். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சொன்னான், பாய் கிட்ட கூப்பிட்டு போகிறாங்க, ஜஸ்ட் மந்திரிக்காவாக இருந்தால் 1 டைம் கூப்பிட்டு போனால் போதும், இன்றைக்கும் கூப்பிட்டு போகிறாங்கன்னா அந்த பிள்ளை மைண்டு சேஞ்ச் பண்ணுறதுக்கு தாங்க சார் இருக்கும். அங்கே கூப்பிட்டு போனாங்க பிள்ளை மைண்ட் சேஞ்ச் பண்ணுறதுக்காக தான். அந்த பிள்ளையே பயப்படுதுங்க சார், மைண்டை சேஞ்ச் பண்ணிடுவாங்களோ. ஆனால் நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன். இவங்க சார் வேற ஏதாவது மிரட்டல்னா அவங்க அம்மா அப்பா சூசைட் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லி பயப்படுத்துறாங்க. ஆமாங்க சார், பிளாக்மெயில் பண்ணுறாங்க என்ன அப்படின்றாங்க. அவங்க ஒரு வாட்டி அவங்க அம்மா இப்படி சொன்னதுக்கு ஆஃபீஸ் விட மாட்டேன், ஆஃபீஸ் போகாத அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வாட்டி வீட்டில் வச்சு அந்த பிள்ளை அடிச்சிருக்காங்க சார் அவங்க அம்மா.
இப்போ உங்க சைடு உங்க வீட்டில் எப்படி நீங்க என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? சார் எங்கள் வீட்டில் புள்ளையை நாங்கள் கூட்டு போகலான்னு இருக்கோங்க சார். புள்ள ஸ்ட்ராங்காக இருக்குது. இங்கே இருந்தால் புள்ள வந்து இன்னைக்கு அவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க. நாளைக்கு அந்த புள்ள என்ன ஆகும் ஏதாகும்னு எங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு மொபைல் இருந்தனால நான் இவ்வளோ பண்ண முடிஞ்சுச்சு. நாளைக்கு மொபைல் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. புள்ள என்ன சார் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்க புள்ள எப்படிங்க சார் விட்டு போக முடியும்? உங்க வீட்டில் யாரும் வந்திருக்காங்க? எங்கள் வீட்டில் யாரும் வரலைங்க சார். ஆனால் ஃபோன் பண்ண இல்லை வந்துவாங்க சார். அந்த புள்ள எனக்கு வாட்ஸ்அப் வந்து வைஃபை கனெக்ட் பண்ணி, அவங்க அத்தை வீட்டில் வைஃபை இருக்குது, வைஃபை கனெக்ட் பண்ணி அப்பப்போ மெசேஜ் பண்ணும். மெசேஜே பண்ண முடியாத நிலமையில இருந்துச்சுங்க சார். அப்பப்போ மெசேஜ் பண்ணி மட்டும்தான் என்கிட்ட பேசும். அது வந்து பார்த்தீங்கன்னா 6 ஹவர்ஸ்க்கு 5 ஹவர்ஸ்க்கு அப்படி தான் மெசேஜ் பண்ணும். டக்குன்னு மெசேஜ் பண்ணாது. நான் ஒரு 10 மெசேஜ் என்னாச்சு நான் ஒரு இதில் கேட்பேன். கேட்கும்போது சொல்லும், இப்படி என்னை இது பண்ணுறாங்க, எல்லாம் சுற்றி உட்காந்துருக்காங்க, எல்லாம் சுற்றி உட்காந்து என்னை கன்வின்ஸ் பண்ணுறாங்க, அப்படி இப்படின்னு எல்லாமே சொல்லிச்சுங்க சார். என்னை மைண்ட் வாய்ஸ் பண்ண பார்க்குறாங்க, எனக்கு பிடிக்கவே இல்லை, அவங்க பண்ணி வைக்கிற கல்யாணத்தை பிடிக்கவே இல்லை, கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிச்சு. வைஃபை கனெக்ட் பண்ணி தான் எனக்கு எல்லாமே சொல்லிச்சு. என்னை வந்து காப்பாற்று, லொக்கேஷன் கொண்டு அனுப்பியிருக்குங்க சார். இது நல்லா திட்டுமே அது எல்லாமே எனக்கு ப்ரூஃப் இருக்குங்க சார். போலீஸ் என்ன சொன்னாங்கன்னா, அந்த பிள்ளைகிட்ட என்னை அவங்க முன்னாடி நின்று பேச விட மாட்டாங்க சார். அவங்க என்னை தள்ளிப்போன்னு தான் சொல்கிறாங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.